தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் கற்காலம் என்ற கருப்பொருளுடன் வாரணாசியில் தொடங்கியது காசி தமிழ் சங்கமம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை ஆழப்படுத்தும் சிறப்பான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள். காசி தமிழ் சங்கமம் தொடக்க விழாவில் காணொலி மூலம் உரையாற்றிய நிலையில் பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. டெல்லியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு சேவா தீர் என பெயர் மாற்றம். புனிதமான சேவை தளம் என்ற பொருளை குறிக்கும் வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். தேர்தல் ஆணையத்தின் SIR நடவடிக்கை தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கம். இரண்டாவது நாளாக உறுப்பினர்களின் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. पटल पे रखा है। வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகம் முன்பு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போராட்டம். SIR மூலம் நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகத்தை காப்பதற்கான தங்களது போராட்டம் தொடரும் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே திட்டவட்டார். நாடு முழுவதும் பற்றி எரியும் SIR விவகாரத்தை விவாதித்து பாஜக அரசு மறுக்கிறது. திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. மக்களவையில் SIR குறித்து டிசம்பர் 9 விவாதம் நடத்தப்படும். சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த முடிவு. டெல்லி செங்கோட்டையில் கார் குண்டு தாக்குதல் நடத்திய வழக்கு 7 நாட்கள் விசாரணைக்கு பிறகு பாட்டியாலா நீதிமன்றத்தில் குற்றவாளி அமீர் ரஷீத்தை ஆஜர்படுத்தியது NIA. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் தலா 10,000 ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஆனால் மேற்கு வங்க மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் விமர்சனம். குஜராத் மாநில இளைஞர்களின் எதிர்காலம் போதை மற்றும் குற்றங்களை நோக்கி தள்ளப்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். மாநிலத்தில் பாதுகாப்பற்ற நிலையை உணர்வதாக தனது நடைபயணத்தின் போது பெரும்பாலான பெண்கள் கவலை தெரிவித்ததாகவும் எக்ஸ் தளப்பதிவு. காங்கிரஸ் மேலிடம் நினைத்தால் TK சிவக்குமார் முதலமைச்சர் ஆகலாம். தங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம். அனைத்து மொபைல் போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் அல்ல. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கம். சஞ்சார் சாத்தி ஆப்பை கட்டாயமாக்குவது தனிநபரின் உரிமைக்கு விடப்படும் நேரடி அச்சுறுத்தல் என பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு.
சைபர் மோசடிகளை தடுப்பதாக கூறி இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் சாடல். நாட்டை விட்டு தப்பியோடிய விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்ட 15 பொருளாதார குற்றவாளிகளால் 58,082 கோடி ரூபாய் இழப்பு. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தகவல். இலங்கையில் பேரிடர் நிவாரணப் பணியின் போது விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர். பொதுமக்களின் உதவியுடன் வெள்ள நீரில் இருந்து மீட்பு. இலங்கையை புரட்டி போட்ட டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோரில் 3 லட்சம் பேர் சிறுவர்கள். வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 390 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 400க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் தகவல். இலங்கைக்கு காலாவதியான உணவுப் பொருட்களை அனுப்பிய பாகிஸ்தான். இலங்கை மக்களை பாகிஸ்தான் அவமதித்து விட்டதாக வருத்தெடுக்கும் நெட்டிசன்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம். மீனவர் நலத்துறை உத்தரவு. பாமக தலைவராக அன்புமணியை ஏற்றதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல். தங்கள் தரப்பு கொடுத்த அசல் ஆவணத்தை ஆராயாமல் தேர்தல் ஆணையம் தவறான முடிவெடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு. தனி நீதிபதியின் அனுமதியை எதிர்த்து கோயில் நிர்வாக அதிகாரி தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மனு தாக்கல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நாளை மகாதீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரம். பூஜை செய்யப்பட்ட மகாதீப கொப்பரை 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கடற்கரையை நெருங்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடையும் எனவும் எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று விடுக்கப்பட்ட அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் வாபஸ். அதி கனமழை எச்சரிக்கை மிக கனமழையாக மாற்றம். சென்னை மாதவரம் சின்ன ரவுண்டானாவில் இருந்து செங்குன்றம் செல்லும் சாலையின் இருபக்கமும் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் மும்முரம். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் 2வது நாளாக சூழ்ந்து நிற்கும் மழை வெள்ளம். குளம் போல் தேங்கி நிற்கும் தண்ணீரில் தத்தளித்து செல்லும் வாகனங்கள். சென்னை பெருங்களத்தூரில் 10 நாட்களுக்கு முன்பு போடப்பட்ட சாலை சாதாரண மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாத அவலம். சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் அவதி. நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில்
நாளை கனமழை பெய்யக்கூடும் என தகவல். சென்னை வியாசர்பாடி முல்லை நகரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு. மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார்.